Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஈவினிங் டயத்துல செய்யக்கூடிய சுலபமான போண்டா ரெசிபி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஈவினிங் டயத்துல ஒரு கப் டீயோட வச்சு சாப்பிடுறப்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய், 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். இது கூட 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு 6 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு குக்கரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா குலைவாக வேக வச்சுட்டு அதை எடுத்து நல்லா மசிச்சுட்டு மசாலாவோட சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தனால நான் கம்மியாக மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும், அடுப்புலேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு சேர்த்துக்கோங்க. லெமன் சாருக்கு பதிலாக தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருக்கிற போகிறோம். நல்லா ஆனதுக்கப்புறமா மேல் மாவுக்கு ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது கூட 50 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. முதலையே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கிற போகிறோம். அதிகமாக தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, திக்காகவும் ஆனாலும் நம்மளுக்கு மேல் மாவு வந்து மொறுமொறுப்பாக கிடைக்காது. அதனால் மீடியமான பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அந்த பதத்துக்கு நீங்கள் கலந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா மேலேயும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஆற வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு. சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கிற போகிறோம். உங்களுக்கு எந்த சைஸ் போண்டா அளவு வேணுமோ அந்த சைஸுக்கு இதை உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை மாவோட டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஒரு 5லேருந்து 6 பீஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான மசாலா உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.